உங்க சத்தம் மேலே எழுப்பி வரணும். நீங்க சத்தம் விட்டு நல்லா அறிக்கையிடணும். ஆமென். உபவாச ஜெபத்தினுடைய நோக்கமே நம்மை தாழ்த்துவதுதான், நம்மை தாழ்த்துவதுதான். நீ மனத்தாழ்மையை நடந்து கொள்வதே இல்லாமல் வேற எதை தேவன் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறார் என்று மிகவும் நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனிடத்துல எதை கொண்டு வர முடியும்? நம் ஒன்றை கொண்டு தேவ சமூகத்துக்கு வர முடியாது. நம்மை தாழ்த்துவதே அல்லாமல் வேற ஒன்றையும் நாம் செய்ய முடியாது. நல்லா நீங்க தாழ்த்துங்க. அப்பா, இந்த உபவாசனால கிருபையா எனக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. என்னை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் அப்பா ஜெயம் இல்லாமல் போனதுக்கு காரணம், வெற்றி இல்லாம போனதுக்கு காரணம், நான் தோற்றுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என் வாழ்க்கையில என்ன தாழ்த்தல ஆண்டவரே. நான் எப்ப தாழ்த்துவேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கப்பா. நான் எப்ப என்னை தாழ்த்துவேன், எப்ப நான் உங்க கரத்துல என்ன ஒப்பு கொடுப்பேன், அப்ப என் வாழ்க்கையில என் குடும்பத்துல ஒரு அற்புதம் செய்யலாம்னு சொல்லி ஆண்டவரே நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கப்பா. ஆனா நான் என்ன தாழ்த்த மாட்டேங்கிறேன்பா. எனக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு எல்லாம் முடியும் நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை நான் சமாளிச்சிருவேன், இதை நான் கடந்து வந்துருவேன் நான் நினைக்கிறேன்பா. ஆனா அந்த யோசனை பார்த்து சொன்னா, இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, என்னால எதிர்த்து நிற்க முடியாதுப்பா. இவங்களை எதிர்த்து நிற்க முடியாது ஆண்டவரே. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னா அப்பதான் அவனுக்கு செய்ய வந்துச்சு, அப்பதான் அவனுக்கு செய்ய வந்துச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, உன் தேவன் பெரியவராயிருந்தோம், உன் தேவன் மகிமையுள்ளவராயிருந்தோம், உன் தேவன் பராக்கிரமம் உள்ளவராயிருந்தோம், உன் தேவன் யுத்தத்திலே வல்லவராயிருந்தோம், உன் தேவன் உனக்கு முன்னே சென்றோம். தோல்விதானே, இன்னும் தோல்விதானே இருக்கு, இன்னும் ஜெயம் இல்ல, இன்னும் சுகம் இல்லையில, இன்னும் விடுதலை இல்லையில, இன்னும் ஆரோக்கியம் இல்லையில, இன்னும் ஆசீர்வாதம் இல்லையில, இன்னும் எழும்ப முடியல, இன்னும் சத்துரு தானே ஜெயிக்கிறான், இன்னும் சத்துரு தானே ஜெயிக்கிறான். உன் கண்ணு முன்னாடி சத்துரு ஜெயித்துக்கிட்டே தானே இருக்கிறான், நீங்க தோத்துக்கிட்டே தானே இருக்கிறீங்க. எது வரைக்கும் உங்க வாழ்க்கையில அது இருக்கும், எது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கும். இப்போது கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய சபையே, இன்னைக்கு உண்மையா உன்னை தாழ்த்தினா, உண்மையா உன்னை தாழ்த்தினா, மனப்பூர்வமா உன்னை தாழ்த்தினா, எனக்கு பலன் இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டா, உனக்கு ஒரு பலன் இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டா, இன்னைக்கு கர்த்தர் உனக்காக எழுந்தருளுவார், உனக்காக ஒரு காரியத்தை செய்வார், உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க சபைக்காக. ஓ தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளுவார். அவர் ஒரு மாற்றத்தை, ஒரு நன்மையான மாற்றத்தை, காரியத்தை மாறுதலா முடிய பண்ணுவார். அன்னைக்கு எப்படி எஸ்தருக்கும் மொர்தெக்காய்க்கும் காரியம் மாறுதலாய் முடிந்ததோ அதே வண்ணமாய், அதே வண்ணமாய் இன்னைக்கு உங்களுக்கு காரியம் மாறுதலாய் முடியணும்னா நல்லா தாழ்த்துங்க, நல்லா தாழ்த்துங்க, நல்லா தாழ்த்துங்க. உங்க எல்லாமே நீங்க ஒத்துக்கொள்ளுங்க. உங்க முடியாத நிலவரத்தை உங்களை ஒத்துக்கொள்ளுங்க. எனக்கு எல்லாம் முடியும் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லாதீங்க, நான் இந்த சூழ்நிலையை கடந்து வந்துருவேன் சொல்லாதீங்க. அப்பா, என்னால முடியாத ஆண்டவரே, என்னால முடியாத ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னால முடியாததுனால தான் நான் உபவாசித்து உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், என்னை தாழ்த்தி உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுத்து உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். உங்க பாதத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, உங்க கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் மேல உங்க கரத்தை வைங்க ஆண்டவரே, என் மேல உங்க கரத்தை வைங்கப்பா, என் மேல உங்க வல்லமை நிரப்பட்ட ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு நிச்சயம் வேணும் ஆண்டவரே. எனக்காக நீர் எழுந்தருளி இருக்கிறத, எனக்காக நீர் எழுந்தருளி இருக்கிறீங்கிறதுக்காக, எனக்காக இந்த நாள்ல கிரியை செய்ய தொடங்குறீங்கிறத நான் உணரணும்ப்பா, நான் உணரணும் ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. கூப்பிடுங்க, உண்மையா கூப்பிடுங்க, இருதயத்திலிருந்து கூப்பிடுங்க. உங்க இருதயத்திலிருந்து அந்த சத்தம் எழுப்பினா, அந்த சத்தம் எழுப்பினா அந்த தேவன் கேட்க விரும்புகிறார், அந்த தேவன் கேட்க விரும்புகிறார். என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடட்டும், என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடட்டும், என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடட்டும். நான் ரட்சிக்க மாட்டாத ஒரு மனுஷனை போல நான் அவர்கள் நடுவிலே இருக்கிறேனே, ரட்சிக்க மாட்டாத ஒரு புருஷனை போல அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேனே. என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடட்டும், அவர்களுக்காக நான் எழுந்து அருளட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல இதயத்திலிருந்து நல்லா நோக்கி கூப்பிடுங்க, நல்லா நோக்கி கூப்பிடுங்க, உண்மையா கூப்பிடுங்க, தாழ்த்தி சொல்லுங்க, தாழ்த்தி சொல்லுங்க. எனக்கு பலன் இல்ல, எனக்கு பலன் இல்ல, எனக்கு பலன் இல்ல, என்னால ஒன்று செய்ய முடியாது, எனக்கு தெரியாத ஆண்டவரே, எனக்கு தெரியாத ஆண்டவரே. எனக்காக நீங்க, எனக்காக நீங்க, எனக்காக நீங்க எழுந்தருளி எனக்கு மனசு சொல்லுங்கப்பா, எனக்கு எழுந்தருளி மனசு சொல்லுங்கப்பா. என் சத்துருக்கு நீங்க சத்துருவா மாறுங்க, என் சத்துருவுக்கு நீங்க சத்துருவா மாறுங்க, என் சத்துருவுக்கு நீங்க சத்துருவா மாறுங்க. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்முடைய யுத்தம் இல்ல, மாம்சத்தோடு மனுஷனோட இல்ல நம்முடைய யுத்தம். அந்த பிரச்சனையோடு, அந்த போராட்டத்தோடு, அவைகளுக்கு பின்பா இருக்கிற வல்லமைகளோடு நம்முடைய யுத்தம் இருக்கிறது.
ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, இந்த உபவாச நாள் ஆண்டவரே ஒரு நோக்கத்தோடு இருக்கணும் ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே ஒரு நோக்கத்தோடு இருக்கணும்ப்பா. நாங்கள் கூடி வந்தது ஒரு நோக்கத்தோடு இருக்கணும் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அப்பா, அந்த யோசபாத்தும் யூத ஜனங்கள் ஆண்டவரே கூடி வந்தபோது கர்த்தர் அவங்களுக்காக எழுந்தருளி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு வார்த்தையை தந்து ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை தந்தீரேப்பா. அதே போல அதே வண்ணமா இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. உங்க பிள்ளைகள் உங்களை நோக்கி பார்க்கிறாங்க, உங்களை நோக்கி கூப்பிடுகிறாங்க. உங்களுக்கு கட்டாயம் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. இந்த உபவாச நாட்களுக்கு பின்பாக அவங்க வாழ்க்கையில ஜெயம் உண்டாகணும், வெற்றி உண்டாகணும், அவங்க சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். கர்த்தாவே, எந்த காரியத்துக்காக இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, எந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேணும்னு ஜெபிக்கிறார்களோ, எந்த காரியத்தில் எனக்கு வெற்றி வேணும்னு ஜெபிக்கிறாங்களோ, ஒருவேளை பாவத்திலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கலாம், சாபத்திலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கலாம், வியாதியிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கலாம், வறுமை தரித்திரத்திலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கலாம். எந்த காரியத்துக்காக, ஒருவேளை சில வழக்குகளில் இருந்து எனக்கு ஜெயம் வேணும்னு ஜெபிக்கலாம். எந்த காரியத்துல ஆண்டவரே என்னால இன்னும் எழும்ப முடியலையே, இன்னும் நான் எழும்ப முடியலையே. தாவீது சொல்கிறான், நான் அபிஷேகிக்கப்பட்டிருந்தோம், நான் ராஜாவாய் இருந்தோம், இன்னும் நான் பலவீனன், இன்னும் நான் பலவீனன், இன்னும் நான் பலவீனன் என்று எந்த காரியத்துல அப்பா எழும்ப முடியாம நிற்கிறாங்களோ அந்த காரியத்துல இன்றைக்கு கர்த்தர் எழுந்தருளியாப்பா. நீங்க சொல்லணும் ஆண்டவரே, நீங்க சொல்லணும் ஆண்டவரே. அந்த யூத ஜனங்களுக்கு, அந்த யோசபாத்துக்கு சொன்னீரே, யோசபாத்தே, யூதா ஜனங்களே, கல்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது, இது கர்த்தருடையது, இது கர்த்தருடையது. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற காரியத்துல கர்த்தர் முன்னே நின்றாப்பா அவர்களுக்கு ஜெயத்தை தருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உண்மையாய் தாழ்த்தின, உண்மையாய் ஒப்பு கொடுத்து, உண்மையாய் அர்ப்பணித்த, உண்மையாய் பலிபீடத்தில் வைத்த உடைய பிள்ளைகளுக்கான ஜெயம், உடைய பிள்ளைகளுக்கான வெற்றி, உடைய பிள்ளைகளுக்கான ஜெயத்தை இப்பொழுது பரத்திலிருந்து அனுப்புவீராக, பரத்திலிருந்து அனுப்புவீராக. பரலோகம் பதில் தரட்டும் இயேசுவின் நாமத்தில். அம்மாப்பா, பரலோகம் பதில் தரட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் ஜெபிக்கிற காரியத்துல நீங்க பதில் தந்தப்பா மகிழ பண்ணுவீராக. அப்படி செய்கிறதுக்காக நமக்கு சோத்திரம் 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 நல்ல சோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்காக ஆண்டவரே என்னை நான் தாழ்த்தின போது என்னை பொறுப்படுத்த அப்பா, எனக்காக நீர் எழுந்தருளி இருக்கிறதுக்காக நமக்கு சோத்திரம் 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 சொல்லுங்க. நல்ல சோத்திரம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், உங்களை தேவன் அங்கீகரித்திருக்கிறார், உங்க ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்பு உங்களுக்கு ஒரு விடுதலை, இதற்கு பின்பு ஒரு ஜெயம், இதற்கு பின்பு கர்த்தர் காரியத்தை சாதகமாய் அனுகூலமாய் மாறுதலாய் ஜெயமாய் மாற்றுகிறது. நீங்க பாப்பீங்க. நல்ல சோத்திரம் என்னுடைய பிள்ளையை சந்தேகப்பட வேணாம். நல்ல சோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு ஜெயம் தந்து விட்டபடினாலே உமக்கு சோத்திரம் 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 சொல்லுங்க. உமக்கு நன்றி 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 சொல்லுங்க. ஓ சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா, ஜெயம் வந்திருக்கிறதுக்காக சோத்திரப்பா, பதிலை தந்து விட்டதுக்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா. ஏசப்பா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, நம்ம உட்கார்வோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழால் எல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழால் எல்லாம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், கைகள் கட்டி எல்லாம் சொந்தமாய். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், தீர்ப்பவர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், தீர்ப்பவர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழால் எல்லாம் சோத்திரம்.
கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமாய் அல்லேலூயா, சத்தமாய் அல்லேலூயா, சத்தமாய் அல்லேலூயா. உள்ளதா சத்தமா, சத்தமா சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல சத்தமா சொல்லு. உபவாசித்து ஜெபித்தபடினால கர்த்தர் உங்களுக்காக எழுந்தவழி உங்கள் சத்துருன்னா மனுஷன் கிடையாது. மனுஷன் நமக்கு சத்துருக்கள் கிடையாது. மாம்சத்தோடு ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் கிடையாது, போராட்டம் கிடையாது. நம்முடைய யுத்தம் எல்லாம் அந்த காலத்தின் வல்லமைகளோடு, இருளின் வல்லமைகளோடு, பிசாசின் வல்லமைகளோடு, விழுந்து போன ஆவியின் வல்லமைகளோடு. அந்த வல்லமை அழிக்கப்பட்டா அவங்க சரியா மாறிடுவாங்க. அவங்கள மனுஷங்களை இயக்கக்கூடிய அந்த வல்லமை கட்டப்பட்டுட்டா, அது கிரியைகள் அழிக்கப்பட்டுட்டாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சுருவாங்க, மாறிடுவாங்க. அதனால நம்முடைய யுத்தம் சத்ருவோடு தான். நம்முடைய சத்ருவுக்கு தேவன் சத்ருவாய் மாறிவிட்டார். ஆமென். அதனால தான் நம்முடைய வெற்றி, அதனால தான் நம்ம செய்யும். நல்லா தாழ்த்துங்க. எப்பவுமே வீட்டுல போய் ஒரு பிரச்சனை வருதா, ஒரு போராட்டம் வருதா, ஒரு கஷ்டம் வருதா, ஒரு நெருக்கம் வருதா, உடனே முழங்கால் போட்டு நல்லா தாழ்த்து. இந்த ஓட அந்த மனுஷன் போகாத. ஜெயம் கிழக்கில இருந்து மேற்கில இருந்தும் வராது. ஜெயம் கர்த்தரிடத்துல இருந்தா. ஆமென். ஜெயம் கர்த்தரிடத்துல. தேவனை தேடி பாருங்க. தேவனுடைய ஜனம் தேவனை தேடுங்க. முதல்ல அவரை வைங்க. வசனம் தெரியும். தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடணும்னு தெரியும். முதலாவது தேடணும்னு தெரியும். ஆனா எதெல்லாத்தையும் தேடிட்டு கடைசியா தான் ஆண்டவரை தேடணும். முதல்ல அதை நிறுத்துங்க. இந்த வரிசையை ஒழுங்கு கடைப்பிடிக்கணும். முதல் இடத்தை தேவன் கொடுக்கணும், முதல் இடத்தை கொடுக்கணும். ரெண்டாவது இடத்தை எது கொடுக்கணுமோ அதுக்கு தான் ரெண்டாவது இடத்தை கொடுக்கணும். அதுக்கு போய் முதல் இடத்தை ரெண்டாவது இடத்துக்கு கொடுக்க கூடாது. எந்த சூழ்நிலையில வந்தாலும் முழங்கால் போடுங்க, தாத்துங்க. ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, எனக்கு முடியல, என்ன நிலைமையோ அதை சொல்லுங்க. நான் தவறிட்டேன், மீறிட்டேன், என் புத்தியினத்தினால அறிவினத்தினால இது வந்துருச்சா சொல்லுங்க. ஏதோ அதை சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லமை உள்ளவர். எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதனால தான் அவர் தேவன், அதனால தான் அவர் கடவுள். இந்த நிலவரத்துல தான் சரி செய்ய முடியும், இந்த நிலவரத்துல தான் சரி செய்ய முடியாது அப்படின்னு கிடையாது. அவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கோ, உங்கள் குடும்பத்துக்கோ, உங்க பிள்ளைகளுக்கோ, உங்க கணவனுக்கோ, உங்க தொழிலுக்கோ, உங்க வேலைக்கோ, உங்க விவசாயத்துக்கோ, எல்லாவற்றுக்கும் அவர் உதவி செய்ய முடியும். ஆமென். அதனால முதல்ல தேவ சமூகத்துக்கு போங்க, முழங்கால் போடுங்க, தாழ்த்துங்க, ஒப்பு கொடுங்க, அறிக்கையிடுங்க, கண்ணீர் வெட்டிங்க, கதறுங்க. வெளியே சேர்த்து மனுஷன் முன்னாடி அழாதீங்க. மனுஷன் முன்னாடி அழவே கூடாது. கர்த்தருக்கு முன்னாடி நல்லா அழுங்க. ஆமென். தேவ சமூகத்துக்கு அழுங்க, நல்லா அழுங்க. எல்லாம் சொல்லுங்க. மனுஷன் முன்னாடி அழவே அழாதுங்க. மனுஷன் முன்னாடி கம்பீரமா நிற்குங்க. ஆமென். தேவனுக்கு முன்பாக அழுகிற மனுஷனுக்கு முன்னாடி கம்பீரமா நிற்கும். ஆமென். தேவனுக்கு முன்பாக அழுங்க, நல்லா அழுங்க, போய் போராடுங்க, விரலுங்க. ஆமென். ஜெயம் அங்க இருந்தா அங்கதான் இருக்கு. உங்க அறைக்குள்ளதான் உங்க ஜெயம் இருக்கு, உங்க வீட்டுக்குள்ளதான் உங்க ஜெயம் இருக்கு. இல்லைன்னா தேவ சமூகத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, வந்து கதறுங்க. இங்க உங்க ஜெயம் இருக்கு. ஆமென். வேற எங்கேயுமே கிடையாது. நீங்க இங்க ஜெபிச்சுட்டு போங்க, எல்லாமே அங்க எங்க போன எல்லாம் உங்களை தேடி அவங்க வருமா. நீங்க யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நல்லா ஜெபிங்க. முதலத்தை தேவன் கொடுங்க. நமக்கு சமயம் 12 ஆக போகுது. 1 மணிக்கு முடிக்க போறோம். இப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நினைச்ச போறோம். உங்க ஊருக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆமென். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் 1 மணி நேரமாவது நீங்க என்ன செய்யணும், ஜெபிக்கணும். சரி, ஊருக்காக எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஊருக்காக நீங்க 3 விதத்துல ஜெபிக்கிறவங்க எழும்ப வேண்டும். வருகிற நாட்கள்ல அடுத்த வட்டம் வரும்போது நான் ஜெப குறிப்பை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியே கொண்டு வந்துருப்பேன். எல்லா இடத்துக்குமே கொடுக்க போறேன். ஆமென். எப்படி ஜெபிக்கணும் ஊருக்காக? 3 விதத்துல ஊருக்காக ஜெபிச்சிங்கன்னா சில மாதங்களில் நம்முடைய ஊரிலே மாற்றத்துக்காக. ஒன்று, நம்முடைய ஊரில் கிரியை செய்யக்கூடிய ஆவிகளை கட்டி ஜெபிக்க வேண்டும். ஆவிகளை கட்டி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஊர்ல என்ன ஆவி கிரியை செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கட்டி ஜெபிக்கணும். ஆவிகள்ல பல வகையான வல்லமைகள் இருக்கு. துரைத்தனத்தின் ஆவி இருக்கு, அதிகாரம் செய்கிற ஆவி இருக்கு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் ஒரு ஆவி இருக்கு, வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள் அப்படிங்கிற ஒரு ஆவி இருக்கு, எல்லைகளில் கிரியை செய்யற எல்லை பிசாசுகள் இருக்கு. இந்த கிராமத்துக்குன்னே ஒரு அதிபதி இருக்கலாம். இந்த கிராமத்துக்கு எப்படி ஒரு பிரசிடென்டோ அது போல ஒரு பிசாசு இருக்கலாம். அந்த ஆவியை கட்டி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இங்க விக்கிரக ஆராதனை நடக்கிற அப்படின்னா விக்கிரக ஆராதனை செய்ய ஜனங்களை தூண்டுகிற ஆவிகள் இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனங்கள், அசுத்தமான பாவங்களை செய்ய தூண்டக்கூடிய ஆவிகள் இருக்கிறது. பிரிவினை உண்டாக்குற ஆவி இருக்கு, கசப்புகளை கொண்டு வர வைக்கிற ஆவி இருக்கு, சண்டைகளை உண்டாக்குற ஆவிகள் இருக்கு, குடும்பத்தை உடைக்கிற ஆவிகள் இருக்கு, தற்கொலை ஆவி இருக்கு, மரணத்தை உண்டாக்குற ஆவி இருக்கு, காலத்துக்கு முன்பாக ஒரு மனிதனை மறிக்க செய்யக்கூடிய சில ஆவிகள் எல்லாம் இருக்குது. இன்னும் கூட நிறைய ஆவிகள் இருந்துச்சு. இந்த ஆவிகள் எல்லாம் அடையாளம் உண்டு. கட்டணும். நமக்கு அதிகாரம் என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, பலவானை முந்தி கட்டுங்கள் சொல்லியிருக்கிறார். கட்டுவதற்கு அதிகாரம் உண்டு, அவனை துரத்துவதற்கு அதிகாரம் உண்டு.
அவனை வெட்டுவதற்கு அதிகாரம் கிடையாது. ஆமென். அவனை நம்ம கொல்ல முடியாது, ஆனா அவனை கட்ட முடியும். பிசாசு என்ன செய்ய முடியும்? செயல்படாம கட்ட முடியும். கட்டினா திரும்ப வர மாட்டானா? வரத்தான் செய்வோம். மனுஷனை கட்டி போடுங்க, கட்டி போட்டு போயிருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சிருவாங்க? அவுத்துருவாங்க. நீங்க கட்டிக்கிட்டே இருக்கணும். ஆமென். கட்டணும், அதை துரத்த முடியும். அதன் கிரியைகளை அழிக்க வேண்டும். அதன் கிரியைகளை அழிக்க வேண்டும். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை நம்ம அழிக்க வேண்டும். பிசாசை அழிக்க முடியாது, கட்டணும். பிசாசை கட்டணும்.